ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் த கிளைண்ட்ஸ் கேட்ட டவுட் தான் அது. ஸோ என்னென்னா, நம்ம வாட்டர் கட் பண்ணால் ஃபேட் லாஸ் ஆகுமான்னு கேட்டாங்க. ஸோ ஃபேட் லாஸ்க்கும் வாட்டர் கட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ என்ன நடக்கணும், இது கண்டென்ஸ் பீப்புள், அதாவது காம்படிஷன் டைமில் அவங்களோட மசில்ஸை ஷ்ரெட்டடாக காமிக்கணும். ஸோ ரொம்ப ட்ரை லுக்கில் கொடுக்கணுன்றதுக்கோசம் அதுவுமே அந்த 24 hours மட்டும்தான் வாட்டர் கட் பண்ணுவோம். அதுவும் 0 வாட்டர்லாம் பண்ணவே மாட்டோம். ஸோ இப்போ வாட்டர் கட் பண்ணால் ஃபேட் லாஸ் ஆகுமான்றது அவரோட டவுட்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் கட் பண்ணால் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு விஷயம் டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போவீங்க. உங்களோட பாடியில் சோடியம் பொட்டாசியம் லெவல், அதாவது எலக்ட்ரோலைசஸ் மாறும். ஸோ வாட்டர் கண்டென்ட் கம்மி பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின்னில் பிக்மெண்ட்ஸ் ஏற்படும். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் ட்ராக் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக் ப்ராப்பராக இல்லைன்னா உங்களோட கட் ஹெல்த் வீக் ஆகும். ஸோ கட் ஹெல்த் வீக் ஆகிறதுனால உங்களுக்கு நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் ஸ்லோவாக நடக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியில் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது எப்போனா வாட்டர் கட் பண்ண சொல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மசில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணுன்னா உங்கள் பாடிக்கு வாட்டர் ரொம்பவே நீட்ஸ். ஸோ வாட்டர் இல்லாமல், இல்லை வாட்டர் கட் பண்ணிவிட்டு நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன், என்ன நடக்கும்னா மசில்ஸில் கிராம்ப் ஆகும், மசிலில் இன்ஜுரிஸ்னும் அதிகமாகும், மசில் ரெக்கவரி ஆகிற டைமிங் ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ அதனால் இன்ஜுரிஸை தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது மசில் டென்ஷனும் அண்ட் மசில் டைட்னஸும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாயின்ஸோட மொபைலிட்டி ரொம்பவே வீக் ஆகும் வாட்டர் இல்லைன்னா. ஏன்னா வாட்டர் தான் உங்களுக்கு ஜாயிண்ட்டுக்கான மொபைலிட்டியை கொடுக்குது. ஸோ வாட்டர் டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போச்சுனாலோ, இல்லை வாட்டர் நான் கம்மி பண்ணிவிட்டு நான் ஃபேட் லாஸ் பண்ண போகிறேன்ற ஒரு அசம்ஷன்ஸில் நம்மளாக வந்தாலோ உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வரதுக்கான சான்சஸ் 100%. ஸோ அதேமாதிரி உங்களோட மொபைலிட்டியில் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அது மட்டுமே இல்லாமல் உங்களோட கிட்னியோட ஃபங்க்ஷன் டிஸ்டர்ப் ஆகிறதும் இதில் மேஜர் ஃபேக்டாக இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணுன்றது கிடையாது. அப்படி வாட்டர் கட் பண்ணால் வாட்டர் தான் கட் ஆகுமே தவிர ஃபேட் லாஸ்லாம் ஒன்று நடக்கவே நடக்காது பாடியில். ஸோ வாட்டர் கட் பண்ண சொல்ல பாடியோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக சொல்ல இன்னும் பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பாடி வெயிட் கம்மியாகாது. இன்கேஸ் அது கம்மியாச்சுனாலும் அது டெம்ப்ரவரி ரிசல்ட்ஸ் தான். திருப்பி நீங்கள் வாட்டர் கன்சப்ஷன்ஸ் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட் ஏறி நிற்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு தேவை ஃபேட் லாஸ் தானே தவிர வாட்டர் லாஸ் கிடையாது. ஸோ வாட்டர் பாஸ்டிங்கிறது குட்டு, அது வேறு. ஸோ வாட்டர் பாஸ்டிங்கிறது அதுவே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலோட கைடன்ஸோட ப்ராப்பராக நம்ம மேக் பண்ணணும். அதுவும் வீக்லி ஒன்ஸ் தான் இருக்கணும் வாட்டர் பாஸ்டிங் எல்லாம். ஸோ அது எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, பாடி டிடாக்ஸ் பண்ணுறதுக்கோசம் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் ஃபேட் லாஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தப்பாக ஜட்ஜ் பண்ணி நான் வாட்டர் கட் பண்ணிவிட்டு நான் ஃபேட் லாஸ் பண்ணுறேன், இல்லை வாட்டர் டிப்ளீஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி ட்ராக்கில் போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வாட்டர் கட்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேட் லாஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஃபேட் லாஸ்ன்றது ரொம்ப ப்ராப்பராக அதுக்கான ஒரு கைடன்ஸோடு நம்ம கொண்டு போகணும். அதுக்கான ப்ராப்பரான எக்ஸசைசஸ்ஸு, இண்டிவிஜுவல் கஸ்டமைசபிள் டயட்டு, கஸ்டமைசபிள் எக்ஸசைசஸ்ஸு. ஸோ உங்களோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எப்படி இருக்கு, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நீங்கள் உங்களோட ரெக்கவரி டைம் எப்படி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் ஃபேட் லாஸே தவிர நான் வாட்டர் கட் பண்ணுறேன், இல்லைனா வாட்டரை 0 பண்ணுறேன், இல்லை வாட்டர் லிமிட்டேஷன் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கிற கிளைமேட்ஸ் நீங்கள் நம்ம எல்லாருமே தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் குடிப்போம். இன்னும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சில் கிளைமேட்டில் பாடி தானே ஹீட் பண்ணிக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசம், அதாவது கிளைமேட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கோசம் பாடி நம்மளை வார்ம் அப் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அந்த டைமில் வாட்டர் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வாட்டரை கட் பண்ணி நான் ஃபேட் லாஸ் பண்ண போகிறேன்னா, அந்த இடத்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேட் லாஸாக இருக்காது. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டரில் போய் முடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலோட கைடன்ஸோடு நீங்கள் கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி ஃபர்தராக சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.